இவனுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கிடச்சிட்டுங்க. அதை வச்சுட்டு இவன் பண்ணுற அலப்பறை இருக்குது பாருங்க. எனக்கு தான் விளையாடுறதுக்கு பொம்மை இருக்குதுன்னு எல்லாத்தையும் போய் காட்டிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சரி விளாண்டுட்டு போன்னு எல்லாம் ஒதுங்கி போயிடுச்சு. இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையுமே வேணும்னே வம்பிழுக்கிறான். தலைவன் எல்லாரையும் விளையாட கூப்பிட்றதே ஒரு தினுசாக தான் கூடுவாப்புல. பட் நல்லா க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள். அப்புறம் என்ன, வேலையாக கோடைராஜன் வந்து அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டான் அவன்கிட்ட இருந்து. இவன் இருந்தாலும் விடமாட்டான். உடனே போய் ஓடி போய் பிடிங்கிடுவான் அவங்ககிட்ட இருந்து. சரியான ஆளாக்கும். அதுக்கப்புறம் குண்டன் படிக்கிட்ட வம்பிழுக்கலாமா, வம்பிழுத்துட்டான். அவன் என்ன பண்ணுவான், விடுவானா, சும்மா விடமாட்டான். அந்த பொம்மையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க குடுகுடுன்ட்டு. அவன் தரவும் மாட்டான். அவன் இவனுக்கு மேலே சரியான ஆள். ஆக மொத்தம் ஒரு பொம்மைக்காக வீடையே 2 ஆக்கிடுறானுங்கங்க.